ஸ்ரீபாதராஜம் சரணம் பிரபத்தி. இன்றைக்கி ஒரு சின்ன சில்க் த்ரெட் பேங்கிள்ஸோட கலெக்ஷன், அது கூட கொஞ்சம் அக்சசரிஸ் பண்ணியிருக்கேன். இதை தான் காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது ஒரு செட் பேங்கிள்ஸ். இது சிம்பிளாக போட்டிருக்கு. இதுக்கு சைடு பேங்கிள்ஸ்னால் 2 கைக்கு போடுற மாதிரி செஞ்சுருக்கேன். ஃப்ளவர் லீஃப் பெட்டல்ஸ் வச்ச மாதிரி. ஸோ இதுதான் அவங்க 2 செட்டு வளையல் கேட்டிருந்தாங்க. என்னோடய கசினோட குழந்தைக்கு தான் பண்ணியிருந்தேன். க்ரீன் அண்ட் இது ப்ளூ. அதில் கோல்டு பீட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். இங்கே ஒயிட் குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுலேயும் 4 சைடு பேங்கிள்ஸ் இருக்குது. ஃப்ளவர் ஹாஃப் ஃப்ளவர் மாதிரி லேசி டெய்ஸி மாதிரி ஃப்ளவர் வச்சுருக்கேன். ஸோ இதை 2 கைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸில் நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். அண்ட் 2 செட் ஹேர் பேண்ட் கேட்டிருந்தாங்க. இது ஒயிட் அண்ட் கோல்டு எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்கும் மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கு இந்த டிசைன். ஸோ இது ஒரு செட்டு மாதிரி 2 ஹேர் பேண்டும் வளையல் எல்லாமே சேர்த்து ஒரே செட்டாக செஞ்சுருக்காது. இதுக்கு 2 கிளிப்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இது 3D ஃப்ளவர்ஸ் 3 டிசைன் பண்ணியிருக்கேன். சென்டரில் சின்ன சின்ன பட்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். இதுவும் அந்த ஹேர் பேண்டும். இது 2 குழந்தைங்களுக்கும் ஒரு கடா பேங்கல் மாதிரி செஞ்சுருக்கேன். இது அதை விட குட்டி சைஸ். இது 2 சைஸும் 114 சைஸோட பேங்கிள்ஸ். இது இந்த ரப்பர் பேண்ட் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு செட். இது கூட 2 கிளிப்ஸும் அதே மாதிரி ஒரு 3D டிசைனில் செஞ்சுருக்கேன். அவங்க கிளிப்ஸ் கூட 2 கேட்டிருந்தாங்க. அதனால் இது கோல்டு கலர், இது கோல்டு அண்ட் ஒயிட் எல்லாத்தோடையும் மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த செட் கிளிப்பு செஞ்சு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டிருக்கேன் வீடியோவுக்கு. ஸோ இந்த வளையலோட ஓவரால் லுக் இது. அதுக்கப்புறமா ஒரு ஹெட் பேண்ட் கேட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளாக த்ரெட் ரேப் பண்ணி ஸ்டோன்ஸ் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது இன்னொரு கடா பேங்கு. சென்டரில் ஒரு ஹெக்ஸாகன் ஷேப்பும் இந்த மாதிரி குந்தன்ஸ் வச்சு ஒரு செட் மாதிரி செஞ்சுருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.